இவன் கார்த்திக், அண்ணாமலையுடைய பையன், எம்எல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இவன் ஸ்டீவன், கார்த்திக்கோட வில்லன், கேஎல் காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த 2 காலேஜுக்கும் 15 வருஷ பகை. ஒரு காதலில் ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற கார் ரேஸ்க்கு காரணம் பவித்ரா. Saya tak boleh jalan. Boleh tumpang saya tak? No problem. Please get in. என்ன எம்எல் பயந்துட்டியா? வா ரேஸ் போலாமா? Stupid. Girlfriend முன்னாடி ஷோ காட்றியா? நீ வேணா உன் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி ஷோ கட்டு. சி, third rate fellow. தைரியம் இருந்தா என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டு. சேலஞ்ச். Nampak macam sini berhenti tadi. Itu yang kita berhenti. 2 biji kita pun tak nampak. Jom kita pergi depan tengok ada tak. Kejar lagi. Jom, bergerak. Oh, நம்ம கடை. அப்பா வர வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஃப்ளைட் லேட்டு. அதனால அதில் வந்த மீன் கொஞ்சம் லேட்டு. இன்னைக்கு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுங்க. தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் மீன் தயாராகி வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பாடு கடை மீன் குழம்பும் மண்பானையும் ஆரம்பிச்சு 10 ஆண்டுகளாச்சு. அதனால எல்லாருக்கும் மீன் குழம்பு இன்னைக்கு இலவசம். ப்ரோ லவ் யூ கங்க்லிஜி. Yes lah. Wow, super. அப்பச்சி, ஐயா, நமக்கு என்ன செட்டினாடா? ஆமாங்கய்யா, நான் பிள்ளையார்பட்டிங்க. You are a loser. I hate you and it's all over. Hey Helen. ஏன் பொம்பளைங்களுக்கு லட்சமே இருக்க கூடாதா? ஆம்பளைங்க எல்லாம் 10 மாசத்துல பிறந்துட்டாங்க, பொம்பளைங்க மட்டும் 3 மாசத்துல பிறந்துட்டாங்களா? எல்லாத்தையுமே நீ தப்பா யோசி. ஏன் புடுங்குறீங்க? ஏய், மரியாதையா பேசு. புடுங்க. ஐயோ, உங்க மாமனார் எங்கப்பா போனை புடுங்கிட்டாரு. அத என்னப்பா மாப்பிள்ளைகிட்ட ஏமா இப்படி கோச்சிக்கிற? பொல்லாத மாப்பிள. அவர் ஐஏஎஸ்ன்னா நான் ஐஎஃப்எஸ். அவர் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. நான் ஃபாரின்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உன்னோட புருஷன். லெட் இட் பி. அதுக்கு என்னோட மொத்த லைஃபுக்கு அத்தாரிட்டி நீங்க தானா? உனக்கு வேணா அத்தாரிட்டியா இல்லாம இருக்கலாம் பானு. ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் தான் அத்தாரிட்டி. அவங்க வாழ்க்கை கெட்டு போகாம பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த பொறுப்பு இதெல்லாம் அப்பாவை விட அம்மாவுக்கு தான் அதிகம். அதை மட்டும்
கால கீழ வெடி. அப்படி எல்லாம் ஒண்ணும் அரே கிடையாது. குரம்பா ட்ரெஸ் போட்டு கால அப்பா, தூக்கி அப்பா வச்சுக்கற. பொறுப்பு இருக்கு. கால் வேண்டா கைட்டு ஒரு பக்கமா இந்தியாவுல மாட்டி வை. வளர்ற மாதிரி வெளிநாட்டுல பொண்ணுங்களை வளர்க்க முடியாதுமா. குழந்தைங்க எந்த நாட்டுல இருக்காங்கங்கிறது முக்கியம் கிடையாது. யார் கூட வளர்றாங்கங்கிறது தான் முக்கியம். அவங்க அம்மா கூட வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு பயமே. உங்க குடும்பத்து பொண்ணுங்களை விட என் பொண்ணுங்களை நான் நல்லா வளர்த்து காட்டுவேன். ஏய், என் குடும்பத்தை பத்தி பேசாத நீ. என்ன பாரு, பெண்ணு இந்த எடுத்து மாதிரி பேசி தான் உனக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது பெர்மனன்ட் ஆகாம பாத்துக்கோ. என்ன பெல்லு? அனு, யாரோ ஃப்ரெண்டுமா. யாரோ கால் மேல அடிக்கிறாங்க. அப்புறம் பேசுறவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு உனக்கு எதுக்கு பேசுறாங்க? ஏன் அதுல பேர் வராதா? தெரியலம்மா. ஓ, பேரே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்கடி, இப்ப உங்க அப்பாட்ட என்ன பேசினேன்? உங்களுக்காக தாண்டி பேசிட்டு இருந்தேன். அவர் பரம்பரை அதுக்காக தாண்டி இழுத்தேன். ஏய், எட்ரி போன மா, குடுப்பி. ப்ளீஸ் இந்த மா. பார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. When the wealth is lost, nothing is lost. When the health is lost, something is lost. But When the the character character is is lost, lost, everything is lost. சொல்றதுக்கு முன்னாடி ஒப்பிக்கிற பாருப்பா. சின்ன அதே பையன் ஓ, படிங்க. கோரம் குட்டி வா, இங்க போன கொடு. என்னம்மா? போன குடுறி. போய் பாவாடை கட்டிக்கிட்டு வா. இந்த மாதிரி பார்த்தேன் நானு கொன்னே விடுறேன். எஸ். ஏய், இங்க எங்க வந்த? மை காட், ஸ்டூபிட். எப்படிடா வந்த? தோ உங்க பால்கனி வழியாதான். பால்கனி வழியா ஏறி குதிச்சியா? எஸ். என் அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. எதுக்கு வந்த? தேங்க்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? ஆமா எம்மா, நீ போட்ட சேலஞ்சுக்கு அந்த கேஎல் காலேஜ் பசங்களோட உயிரை பணைய வச்சு கார் ரேஸ்ல ஜெயிச்சா நீ காலும் பண்ண மாட்ட, தேங்க்ஸும் சொல்ல மாட்ட. இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன ஏன் வந்தேன்னு கேக்குற. அதுக்காக நைட் 10 o'clock ஒரு பொண்ணோட ரூமுக்கு பால்கனி ஏறி வருவியா? என்னம்மா அது? தோசை. என்ன இவ்வளவு தண்ணியா இருக்கு? இது மாவு சுட்டா தோசை ஆகும். சரி சரி, தேங்க்ஸை சொல்லு. டைம் ஆச்சு, பீர் வேற வெயிட்டிங். இல்லனா போய் தொலைய மாட்டான். தேங்க்ஸ் போ. தேங்க்ஸுக்கு நல்ல தேங்க்ஸ். வேளை இந்த தங்கச்சி குரங்கு வரல. டேய் வாங்கடா, இந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிருச்சு. ஹாய் பவி. ஹாய் பவி. ஹாய் பவி. எத்தனை குரங்கு? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பார்வதி மைந்தனுக்கு அரோகரா, சிவனன் செல்வத்துக்கு அரோகரா, அரோகரா. பருமே. இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம், இதுதான் உங்கள் உலகம், உங்கள் உலகம். யோ ஐயப்பண்டி உன்னை பெத்தோம் பெத்தோம் பெத்தோம், கையில கிடைச்சான் செத்தோம் செத்தோம் செத்தோம். நித்த நித்த நெல்லிச்சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய். அப்பா டிஃபன் ரெடியா? ஐயோ அப்பா டிஃபன் ரெடியா? என்னடா, என்ன தம்பி, நேத்து நைட்டு வேலை ஜாஸ்தியோ? அப்பா நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெயை இழுக்குதையா. இந்த பாரு, உனக்காக மீன் குழம்பு வச்சிருக்கேன். பா பழசாப்பா? அந்த பாடிக்கிட்டே வந்தானே. பா பழசு எனக்கு பிடிக்காதுல்லப்பா. ஏய், ஓல்டு ஸ்கூல். மீன் குழம்பு பழசாக்கிட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எங்க அப்பத்தா புதுசா மீன் குழம்பு வச்சா கூட 2 நாள் வச்சு பழசாக்கிட்டு தான் எனக்கு வைக்கும். அதோட கைப்பக்குவத்துக்கும் உரப்புக்கும் அட்டட்டட்ட. அதே மாதிரி இருக்கு. டகன்னு சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. பா எனக்கு வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா சாப்பிடுப்பா. எனக்கு பிடிக்கல. சரிப்பா, வேண்டாம். சரி, நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு உட்காந்து பேசுவோமா? ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உன் காலேஜ் நடந்தது நீ என்கிட்ட சொல்லுவியா? நம்ம கடையில என்ன நடந்துச்சு நான் சொல்றேன், நீ முதல்ல சொல்லு. காலேஜ்ல எல்லாம் ஒன்றும் நடக்கல. அப்ப நம்ம கடையில என்னென்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நேத்து ஒரு பையன் கடைக்கு வந்தான் பாரு, சரியான காமெடிப்பா. பா போய் தோசை ஊத்திட்டு வாங்கப்பா. தோசை ஊத்திட்டே சொல்றேன். இங்கே இருப்பா, எங்க போயிடாத, இங்கே இரு. நேத்து ஃப்ளைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சா, மீன் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. கெளுத்தி ஆஞ்சி வேக வேகமா குழம்பு வச்சு காத்திருந்த கஸ்டமர்ஸ் கொடுத்தா திடீர்னு கொய்யா முய்யா கொய்யா முய்யான்னு சைனாக்காரன் சத்தம். என்னடான்னு போய் பார்த்தா அவன் தொண்டையில முள்ளு மாட்டிச்சான். பாவம் அவன் முண்டாட்டி என்ன கூப்பிட்டு ப்ளீஸ் கால் த டாக்டர், சேவ் மை ஹஸ்பண்ட்னு ஒரே கூச்சல். தம்பி 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 எங்கடா போயிட்டே? டேய் தோசையை சாப்பிட்டு போ, நெய் தோசை தம்பி சாப்பிட்டு போ. தம்பி தம்பி. அண்ணாமலை சார்,
வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கப்படாதா? அதெல்லாம் சரிப்படாது மாமி. எனக்கு என் மகனுக்கு ஒரு இடைவெளி வந்துரும். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா ஆயிடுச்சுனா மகனோட மறுபடியும் கூட சேர்த்து பாத்துக்கிறேன். பேரனா பேத்தியா பிறந்துடுதுனா ரெண்டும் பிறக்கும். 4 பேரையும் நல்லாவே பாத்துக்குவேன். அண்ணாமலை முதல்ல உங்களை பாத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு பாத்துப்பா? உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. I'm very sure that you all have heard about law. What kind of law do you know? It is not that only this department has to know about law. Every country in the world, according to the rights of the people. A small inquiry. Sure. Idiots. Stupids. Don't you have any sense? Who did the car race yesterday? With the KL college students? Police என்கிட்ட வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கிளாஸ்ல தெரிஞ்சிடுச்சு. You better own up or I'm suspending the whole class. ஒத்துக்க மச்சான் மட்டுமா? Come on. I know madam. ஐயோ இவனா? Come here. காட்டு குரங்கு. Who's the culprit? என்ன பண்ண பாக்குறான்? அவன்தான் மேடம் போட்டு கொடுத்துட்டான். நான் இல்ல மேடம். மாட்னியா? ஏய் உன்கிட்ட என்னடா ப்ரூஃப் இருக்கு? பாருங்க எல்லாம் பாருங்க படமே இருக்கு. செம்மையா மாட்னாண்டி. இந்தாங்க மேடம் நீங்களும் கிட்ட பாருங்க. எப்படி? சந்தோஷம். என் அம்மா கிட்ட மாட்டி விட்டல்ல? கார்த்தி இவகிட்ட எல்லாம் தோத்துறாதடா. யோசிடா யோசி. ஒரு நாள் போதும்பா நான் பாட. பொண்ணுங்களை அவமானப்படுத்தினதாலே ராமாயணம் மகாபாரத போர் நடந்துச்சு. இந்த காலத்துல முருகா. Get up, Karthik. எஸ் மேடம் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? இந்தியாலேயே 2 பிக் எபிக்ஸ். ஒன்னு ராமாயணம் இன்னொன்னு மகாபாரதம். இது ரெண்டுலயும் வார் நடந்தது காரணம் கேர்ள்ஸ் அவமானப்படுத்தினால தான். அதே மாதிரி நம்ம காலேஜ் கேர்ளை கேஎல் காலேஜ் பையன் அவமானப்படுத்தினால தான் அவனை நான் கார் ரேஸ்ல தோக்கடிச்சேன். எந்த ஊர்ல எந்த நாட்டுல கேர்ள்ஸ் அவமானப்படுத்தினாலும் நம்ம தட்டி கேட்கணும் மேடம். தட்டி கேட்கணும். தேங்க்யூ இந்த விட்டு எங்க அடிச்சிருப்பான்? தேங்க்யூ சைனி மேடம். அந்த மகாபாரதத்துல போர் இங்கே கார் அவ்வளவுதான். Very good, sir. தேங்க்யூ. Stupid. You're suspended for 1 week. என்ன தம்பி? பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாப்பா? ஃப்ளாப்பாக விட்டுருவேனா? தேங்க்யூ மேடம். For what? இல்ல இது காரமா இருந்த கேர்ளை நீங்க பனிஷ் பண்ணல. ஏன் யாருன்னு கூட கேட்கல. அதுக்கு தான் மேடம். தேங்க்யூ. Who is she? வேற யார் மேடம்? நம்ம பவிதா. Pavitra? மேம், Is this true? yes ma'am, but it's not my fault. The both of you are suspended for 1 week. Get lost. Yes. முருகா வா. Selamat datang. பால் பண்ணியா இருக்கு சாப்பிடுங்களே. Minta maaf, kami datang untuk menahan seorang suspek. அக்யூஸ் யாரு? Itu dia. சார் கஸ்டமர்ஸ் இருக்கிற நேரம். இப்போ நீங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. நீங்க வெளியே நில்லுங்க. எப்படியாவது அவரை அனுப்பிச்சிடுறேன். Okey, kami tunggu di luar. ஏய் மச்சான் வாயா இங்க. என்ன பெரிய மச்சான்? இந்த பிங்க் சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டாரே அவர் ஒரு திருடன். இந்த ஃபினிஷிங் பால் பண்ணியாரத்தை கையில கொடுத்து அவர் எப்படியாவது வெளியே அனுப்பிச்சு. அவள்தானே? சத்தம் போடாதே போயா. நான் பாத்துக்கிறேன். போ. 2 மாசத்துல லாக் பண்ணிட்டாங்களே. பால் பண்ணிக்காரண்ணே. உங்களுக்காகவே முதலாளி கொடுத்து பால் பண்ணியாரத்தை கொடுத்து உங்க ஓனர் என்ன வெளியேற்ற பார்க்கறானா? ஐயோ. இதோ வந்துட்டேன். கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பெரிய கடைக்கு 2 வாசலா? யோ எங்களை மாதிரி ரிஸ்கான தொழில் பண்ணுறோம் எப்படியா வந்து போகிறது? புரிஞ்சுக்கையா. 2 வாசல் வையா போயா. கடையை வாங்கும்போது அப்படிதான் சார் இருந்துச்சு. யோ இப்பயே இடிச்சு வாசல் வைக்கல. ஐயோ அக்கா. ஏய், மாலாக்கா என்ன விசில் அடிக்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா. ஹோட்டலில் பால் குக்கர் விசில் அடிக்கல சொன்னாங்க. அதான் அடிச்சு காட்டிட்டு போலான்னு வந்தேன். வரேன்க்கா. ஆத்தாடி இது மாட்டது பேசாமல் போலீஸ்கார்ட்ட போயிடலாம். லெதர் சொக்காவோட யார் இந்த அக்கா? ஒரு காஃபி. மாஸ்டர் இல்ல. மாஸ்டர் இருக்காங்க மேடம். மாஸ்டர் தான் வரலையே. என்ன பண்ண போறாரு? வணக்கம் சார். மாதிரி தமிழ் அக்கா அடிக்க கூடாது. நானாக தான் சட்டம் எடுத்திருக்கேன். ஏ மச்சான் காஃபியும் போட்டாரா? மேடம் கொடு. மேடம் காஃபி.
என்னோட லைஃப்ல இப்படி ஒரு காஃபியை நான் குடிச்சதே இல்லை. காஃபி மாஸ்டர் யாரு? பெரிய மச்சான், ஆ மேடம் கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன். அவர் தான் மேடம். வணக்கங்க. பேர் என்ன? கும்பகோணம் டிகிரி காப்பி மேடம். நான் உங்க பேரை கேட்டேன். ஓ அண்ணாமலை மேடம். குட் மிஸ்டர் அண்ணாமலை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன ஒரே காஃபில இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. இனிமே நான் எப்ப வந்தாலும் நீங்க தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். ஓகே மேடம். உங்க காஃபிக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கலாம். தேங்க் யூ மேடம். Here is a small gift. அவர் முதலாளி, நான் தான் தொழிலாளி. Thank you. Oh, ரெஸ்டாரண்டோட ஓனரா நீங்க? ஆமா மேடம். எவ்வளவு பணிவு. I wonder about you. Okay. See you. வாங்க. மிஸ்டர் அண்ணாமலை. மேடம். என்ன மேடம்? I like you. செட்டியா இருக்கு, செட் ஆயிருச்சு. அப்பா அப்பா. என்னப்பா? யோ, உன்னை யாரையா கூப்பிட்டது? நான் எங்க அப்பாவை கூப்பிட்டேன். தம்பி. எப்படி? எப்பா எதுக்குப்பா கையை கட்டிங்க? அப்பதான் இந்த எண்ணெயை தேய்க்கும் போது நீ ஓட மாட்டேன். எண்ணெயா? நோ சான்ஸ். நோ சான்ஸ் உனக்கு தான். இந்த மாதிரி இப்ப நான் எண்ணெயை தேய்ச்சி வேணாப்பா, அப்பா, தலையில அப்பா, போட்டு வேணாம். அதுக்கப்புறம் உன் வாயிலேயே ஊத்தி. தம்பி என்ன ஊர்னாதான் நாக்குல புண்ணு வராது. அப்புறம் கண்ணை என் மாதிரி தலை தலை இருக்கும். அப்படின்னா நான் ஒன்னு சொல்லுவேன், கேட்கணும். கேப்பியா? இந்த வருஷம் உன் பிறந்த நாள எங்க எல்லாரும் கூடயும் நம்ம கடையில தான் கொண்டாடணும். அது ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கையில ஊத்தி விடுவேன். சரி, குட் பாய். ஏய் கழுத்து மேல கை. ஏய், ஏன் இப்படி பிடிச்சு பிச்சைக்காரன் காசு எல்லாம் வந்திருக்கான் கடவுள்ல. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? ப்ராப்ளம்ல. Are you fine? தப்ப மேட்ரு. ஏமா மதர் தெரேசா, பிச்சைக்காரங்களெல்லாம் ரெஸ்டாரண்ட்குள்ள விட மாட்டாங்க. நீ வா. ஏய், பர்த்டே போயங்களா? யாருக்கு பர்த்டே? கார்த்திக். என்கிட்டயும் அம்மா கிட்டயும் உனக்கு பர்த்டேன்னு சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்த. ஆமா, கார்த்திக் பர்த்டேனா நீ வர மாட்ட. அம்மாவும் நைட் மேல உன்னை வெளிய விட மாட்டாங்க. அதான் அப்படி சொன்னேன். ஸ்டூபிட். அவன் பர்த்டேனா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் போறேன். ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? அவன் சரியான செல்ஃபிஷ். அவன் தப்பிக்க யார வேணாலும் மாட்டி விடுவான். நீ சொல்லிதானே அவன் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டான். நீ என்னடானா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. அது அவனுக்கு கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அம்மா கிட்ட மாட்டி விடணும்? ஹே, ஸ்டாப் இட். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற என்ஜாய்மெண்ட். ஓகே, அத பத்தி எனக்கு என்ன? ஏன் கேரக்டர் வரும்போது ஒரு வயசானவர் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்பட்டனே அது. ஆனா அவன் கேரக்டர் அதை பார்த்து என்ஜாய் பண்றது. ஹாய் गाइस. ஹாய் பவி டார்லிங். ஏய் ஹாய் டா. ஹாய் டா. தேங்க்ஸ் டா. ஹாய் டா. தேங்க் யூ. இவர்தான் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. இதான் கார்த்திக் கேரக்டர். அப்பா. தம்பி சீக்கிரம் வா. வந்துறேன்ப்பா. தம்பி வந்துறாரா? நீங்களா யூனிஃபார்ம் மாத்திட்டோம். டேய், கேக் எப்படா வரும்? தோ கேக் அந்த டேபிள் வச்சிருக்க மச்சான். டேய், டாக் யாரா விட்டது? இந்த நாய்க்கும் பர்த்டே, அவனுக்கும் பர்த்டே. ஏய் ஸ்டீவன். ஏய் வர்றா அவன. எம்எல் காலேஜ் முடிஞ்சா மூட்ல பூசி பறறான். ஏய் ஸ்டீவன். கோவா பறறான்டா. என்ன? மச்சான் புஸ்ரா. டீம் புஸ்ரா.
என்னன்னு தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே தம்பி. கார்த்திக் தம்பிக்கு ஏதாவது வேலை இருக்கும். நம்ம கேக்க வெட்டி பர்த்டே கொண்டாடிடுவோம். கேக்க கெட்டுற போகுது. நீங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. சரி. Many more happy returns, Karthik. Hey, உன் gift போய் குடுறி. இது மேக்கப் செட் ரீ. உனக்கு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். இது அவன் கிட்ட கொடுக்க முடியாதே. வீட்ல யூஸ் பண்ண அம்மா சிஸ்டர்னு யாருமே இல்ல. கார்த்திக் அம்மா இல்லையா? ஆமா, கார்த்திக் அப்பா மட்டும் தான் இருக்காரு. அதனால தான் गर्ल्स கிட்ட பழகுறதுல அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? உனக்கு அம்மா இல்லையா? அப்பா மட்டும் தான். I'm sorry. It's okay. ஏய் ஸ்டாப். அந்த மால்ல நிறுத்த. 2 minutes நான் வந்துடுறேன். ஏய் எங்கே நிறுத்த. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். என்ன தனியா ஸ்பெஷலா ஒரு gift கொடுக்குற? ஆமா ஸ்பெஷல் தான். ஓகே குட் நைட். குட் நைட். ஓட்டோ வை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாத. ஆமாமா சொல்லக்கூடாது. பை பை. அப்பா வண்டியை திருப்ப அப்படியே கோயில் போலாம். அப்பா கோயில்லாம் இந்நேரம் மூடி இருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு கோயில் போய் ஆகணும். வா வா வா. ஐயோ அப்பா சீக்கிரம் திருப்பி. சாமி வணக்கம். ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஏப்பா நீ நம்ம கடைக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உன் பிறந்தநாளை கொண்டாடலான்னு பார்த்தா நீ வராம கஷ்டமாயிடுச்சுப்பா. விசேஷ நாட்கள் எல்லாரும் உங்க குடும்பத்தோட ஒன்னா இருக்கும்போது நான் மட்டும் ஒத்தையில் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னப்பா இது? என்ன இது? எதை பண்ணாலும் தம்பிக்கு பிடிக்கலையே. மேடம் காஃபி. ஓ thank you. உட்காருங்க. பரவாயில்லைங்க. நோ நீங்க உட்காருங்க. நான் உட்கார்றேன். என்னாச்சு? என்னாச்சு மேடம்? உங்க மனசு சரியில்லையா? அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? காஃபியோட டேஸ்ட்ல தெரியுது. உங்க வைஃப் கூட எதுவும்? வைஃப் தவறிட்டாங்க. I'm so sorry. பரவாயில்லைங்க. She is an unlucky lady. நான் தான் மேடம் அன்லக்கி. ஓ வைஃபை ரொம்ப லவ் பண்ணீங்களோ? கிட்ஸ்? ஒரு பையன். என்ன ஏஜ்? 19 வயசு, காலேஜில் படிக்கிறான். ஓகே ஓகே. அப்ப அவர் கூட தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். am I right? அவனை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். ஆனா நீங்க யாரையுமே விட்டு கொடுக்காம பேசுறீங்க. I love it. So நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நாம விட்டு கொடுத்து பேச முடியாது, அப்படிதானே? அப்படின்னா இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. I love it. சந்தோஷம்.
என்னங்க இது டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க? ஆமா. ட்ரைனிங் பீரியட்ல லவ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசுற? சின்ன வயசுல லவ் பண்ணுங்கிற மூட்ல முட்டாள்தனமா 1000 பேசியிருப்பேன். அப்ப லவ் பண்ணும்போது முட்டாளா தான் இருந்திருக்கீங்க. உங்க ஊர் திருச்சிக்கு போன உடனே புத்திசாலியா மாறிட்டீங்க. அப்படியே இருந்தாலும் என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அறிவை வளர்த்திருக்கீங்க. அப்பா கிட்ட இப்படி பேசாதீங்க அறிவுங்கிறது புத்தகங்களை படிக்கிறதால மட்டும். ஏய், உண்மையை சொன்னா ஏன் சின்ன பிள்ளை அடிக்கிற? நான் வேணா மாப்பிள்ளை பேசிக்கிறேன். ஏமா இப்படி கோவப்படுற? சும்மா இருங்கப்பா. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? வேலையை ரிசைன் பண்ண சொல்றாரு. இதுக்காகவா காலகாத்தால 5 மணிக்கு எழுப்பி விட்டு என்ன படிக்க வச்சீங்க? நான் ஒன்னும் சொகசா படிக்கலப்பா. என் தூக்கத்தை, என் சாப்பாட்டை, என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு தான் நான் படிச்சேன். அப்படி படிச்சதுனால தான் ஏபிசிடி தெரியாதவங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து தேத்தி இருக்கேன் நான். அவருக்கு ஏபிசிடியே ஒழுங்கா தெரியாதாமா? நீ வேற ஏன்டி இப்படி ஏத்தி விடுற? உன் பெரிய பொண்ண உன்ன மாதிரியே திமிரு பிடிச்சதா வளர்த்து வச்சிருக்க. திமிரு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? பவித்ரா, நீ சும்மா இரு, வாய் மூடி. நீ சும்மா இருடி. அவர் ஆம்பளத்தனமா பேசினா நமக்கு என்ன? அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கும். இவர் ஒண்ணு நமக்கு தேவையில்ல. என்ன சந்தோஷம் பொண்ணுங்க. நீ அவரை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லுமா? நல்லா இருக்குடி. அது என்னது கோயின் கோயின் ரொம்ப நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்? என்ன ஹாரன் சத்தம்? யாருன்னு போய் பாருப்போம். சரிம்மா. என்னங்க இப்ப இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல நான் சைன் போடணும் அவ்வளவுதானே? அம்மா அம்மா வேணாம்மா. எங்கடி பேனா? கார்த்திக், ஏன் இப்படி ஹார்ன் அடிச்சு டார்ச்சர் பண்ற? கார்லயா டார்லிங்? எதுக்கு? உள்ள வா சொல்றேன். சிவா ஒருத்தன் உள்ள பிரச்சனை பார்த்தாதுன்னு. ஏய் ஸ்டூபிட். என்ன? நம்ம இப்போ டேட்டிங் போறோம். டேட்டிங்கா? திமிரா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? I think I'm in love. லவ்வா? யார? உன்னதா? ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன், என்னோட ப்ராப்ளம் என்ன, எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு பர்வர்ட் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ற. இத பாரு, தேவலாம பேசாத. என்ன தேவையில்லாம பேசாத? எல்லா ஆம்பளைங்களும் மிருக மாதிரி தான் இருக்கீங்க, இன்க்ளூடிங் மை ஃபாதர். என்ன இன்க்ளூடிங் மை ஃபாதர்? உங்க அப்பா மட்டும் தான் அப்படி இருக்காரு, அதனால தான் நீ இப்படி இருக்க. அப்படியா? அப்ப உங்க அப்பா என்ன லட்சணமா இருப்பாருன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. இத பாரு, எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத. அப்படிதான் பேசுவ, என்னடா பண்ணுவ? எங்க அப்பா பத்தி ஏய் ஓடி. எனக்கு ஒன்றும் நம்ம கடையை உலகம் பூரா ஆரம்பிக்கணும்னு ஆசை இல்லைங்க. இருந்தாலும் தம்பி ஒரு வார்த்தை கேட்டுக்கோமே. ஏன்னா கடைக்கு வருங்கால முதலாளி அவர் தானே. ஆமா, சின்ன முதலாளி இல்ல. ஆமா. நீங்க பெரியவர் சின்னவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. இன்னைக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதும், நாங்க காத்திருப்போம். சார் நாமளா சார்? சார் தம்பி, ஏன்பா இப்படி வந்து படுத்திருக்க? காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சண்டையா? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட மனசை விட்டு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, போங்கப்பா. சரிப்பா, சூடாக பால் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம். சுடு தண்ணி? வேணான்னு சொல்கிறேன்ல. சரி 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 சரி. தம்பி, என்னப்பா தலைகளை வலிக்குதா? ஏய், என்னப்பா இது? முடியெல்லாம் ஈரமா இருக்கு. இப்படியே இருந்தீங்கன்னா சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துடும். இந்த துண்டை காணாம இருக்கு. கொஞ்சம் பா வேணாப்பா. நீ சும்மா எனக்கு தெரியும். ஏன் அப்படி டார்ச்சர் பண்றீங்க? போய் தொலைங்க. எப்ப பாரு நடிச்சுக்கிட்டு. என்னடா பூனேந்திரா, என்ன விஷயம் சொல்றா? என்னடா அது, உன் கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன சொரத்தை எல்லாம் பேசுற? அட என்ன விஷயம் சொல்ல. ஓஹோ, வழக்கம் போல அப்பனுக்கு பிள்ளைங்க லடையா? ஒன்று பண்ணுங்க, 2 பேரும் கிளம்பி இந்த தீவுக்கு வாங்க. ஆமா, அது ஒன்று தான் குறைச்சல். டேய், நான் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும்.
ஒரு தடவை 2 பேரும் கிளம்பிங்க வாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா மாறுதுன்னு பாருங்க. அட ஏன்டா நீ, நான் மட்டும் வந்து என்ன சந்தோஷத்தை கண்டுட. அப்போ கார்த்திக் வந்தா நீ வந்துருவல்ல? நீ வேணா கேட்டு பாரு. சொல்லுங்க அங்கிள். என்ன மறுபடியும் உங்க அப்பனுக்கு உனக்கு சண்டையா? சும்மா இருங்க அங்கிள். சரி அதை விட உங்க அப்பனை இந்த தீவுக்கு கூப்பிட்டேன். அவன் என் மகன் வராம எங்கேயும் வரமாட்டேங்கிறான். அதனால நீ நாளைக்கே உங்க அப்பனை கூட்டிட்டு நம்ம தீவுக்கு வந்துரு. நான் வரல. என்ன சொல்றாங்க? அவங்க அப்பங்கட மீன் மாதிரி நழுவுறான். கார்த்தி, நான் ஆண்டி பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. தம்பி, அப்பாவை கூட்டிட்டு தீவுக்கு வாப்பா. ஆண்டி நீ வரணும். இல்லைன்னா உன் கூட நான் பேசவே மாட்டேன். எப்பா புவனேந்திரா, எங்கப்பா கூட்டிட்டு போற? அண்ணாமலை உங்களை நல்ல விஷயத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். அதுல என்னது? அங்கிள் என்ன சாமியாரை பார்க்க சொல்றீங்க? நான் சொன்ன நல்ல விஷயமே அவர்தான்ப்பா. போய் பாருங்க. பாத்துப்பி. அண்ணாமலை வாங்க. நல்லா இருக்கீங்களா? சாமி, என் பேர் எப்படி உங்களுக்கு? உங்க நண்பர் புவனேந்திரன் சொன்னார். ஓ சரிங்க சாமி. எப்படி உங்க நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க? இருக்கேன். அப்ப இருங்க, நீங்க வாங்க. வரேங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லையா? அப்போ திரும்பி மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கு சாமி. என்ன சோர்வு? இல்ல சாமி, என் பையன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். முன்னெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். முன்னாடின்னா எப்ப பேசிட்டு இருந்தாரு? கார்த்திக் பிறந்த உடனே உங்க அம்மா பிரசவத்துல இறந்துட்டாங்க. அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டா? ஐயா அப்படி இல்ல சாமி, 16-17 வயசுக்கு நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாளா என்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறான். இந்த பாருங்க, 16, 17, 18, 19 இதெல்லாம் தாண்டி தானே நீங்க இந்த வயசுக்கு வந்திருக்கீங்க. ஒரு 19 வயசு பையன், அதுவும் டீனேஜ் பையன், அப்பா கிட்ட மனசெல்லாம் திறக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? சட்டையே திறக்க மாட்டானே அவன். நான் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கலையே சாமி. பெருசு என்ன சிறுசு என்ன எதிர்பார்த்துட்டீங்கல்ல? சரி சொல்லுங்க. அது இல்ல சாமி, எனக்கு அவன் தான் உலகமே. சரி, எல்லாரும் இந்த டைனிங் ஹாலில் உட்காந்து மனசு விட்டு பேசுற மாதிரி அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் சாமி. அப்புறம் இந்த தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் அன்னைக்கு குடும்பத்தால் அத்தனை பேரும் ஒன்னா உட்காந்து எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அவன் மட்டும் வீட்டிலே இருக்கிறது சாமி. நான் மட்டும் அனாதையா. அவ்வளவுதானே, சரி பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லையே. மனசுல எதையோ வச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உறுத்துது எனக்கு தெரியுது. ஒரு வார்த்தை கேட்டான் சாமி. சொல்லுங்க, நான் எல்லா வார்த்தையும் கேட்டிருக்கேன். சொல்லுங்க. நடிக்காதீங்க அப்பான்ட்டான் சாமி. அதுக்காக அப்படி அழுகுறீங்க? நம்ம எல்லாருமே நடிகர் தானே. வேஷம் போட்டா கொலைச்சு தானே ஆகணும். வாங்க போலாம். சாமி நீங்க சொல்றது எதுவும் புரியலையே. போக போக புரியும், பேசிக்கிட்டே போகலாமா? சகியாமைக்கு ஒரே மருந்து மன்னிப்பு தான். அந்த நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. இருக்கேன் சாமி, இருக்கேன். நீங்க வாங்க. என்ன டயர்டா இருக்கீங்க? இல்ல அங்கிள், யார்கிட்ட பேசினாலும் சண்டே ஆகுது. ஏன் கத்தி சண்டை போடுறீங்களா? இல்ல, நான் ஃப்ராங்கா பேசுறேன், அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்லையே, உங்க அப்பா அப்படி சொல்லலையே. நீங்க பேசவே மாட்டேங்கிறது தான் அவர் கம்ப்ளைண்ட். ஆமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க போறேன், அவங்களோட என்ன பேசுறேன், காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்றாரு. எப்படி அங்கிள் ஒரு யங்ஸ்டர் போய் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்றது? சரி சொல்ல வேணாம், அவர் என்ன சொல்றாருங்கிறது கொஞ்சம் கேட்டுக்கலாமே நம்ம காது கொடுத்து. என்ன சொல்றாரு? எங்க ஊரு, எங்க அப்பத்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி கேட்க முடியும்? ஒரே டார்ச்சரா இருக்கு. இதுல என்ன டார்ச்சரு? அவர் சொல்றதெல்லாம் நிஜம் தானே. அவர் ஊரு, அவர் அப்பத்தா. சரி, வேற என்ன? வேற என்ன, அவரையும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்றாரு. எப்படி அங்கிள் ஒரு அப்பா ஃப்ரெண்டா நினைக்க முடியும்? முடியாதா? சான்ஸே இல்ல. சான்ஸே இல்லையா? இல்ல, இப்ப என்கிட்ட அழகா எடுத்து சொல்றீங்க. அந்த மாதிரி அவர் மனசு புண்படாம எடுத்து சொல்லி இருக்கலாமே. மனசை புண்படுத்திட்டீங்களே. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. வார்த்தைகளை விட்டீங்க. ஓ, அன்னைக்கு பேச சொல்றீங்களா? அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தம்பி, வார்த்தைகள் வந்து துப்பாக்கியிலேருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி. சில நேரம் உயிர் சேதமே ஏற்பட்டுரும். நல்ல வேளை அதெல்லாம் நடக்கலை. ஆள் நிற்கிது.
நாமளே கண்டுபிடிச்ச வார்த்தை. போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதானே? சாரியா? நான்லாம் யார்கிட்டே சாரி கேட்டதில்ல. யாருக்கிட்டயோ யார் சொல்ல சொன்னா? அப்பாட்ட தானே. அப்பாட்ட போய் யாராவது சாரி கேட்பாங்களா அங்கிள்? நடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ணாமலை சாமி வாங்க. சொல்லுங்க சார். நான் ஒன்று சொல்லுவேன், செய்வீங்களா? கண்டிப்பா சார். கடல்ல குளிக்கணும். ஹை, கடல்ல குளிக்கணுமா? நான் ரெடி. நீங்க என்ன சொன்னாலும் செய்யணும் சாமி. சும்மா குளிக்கிறது இல்ல, உள்ள முங்கி 10 எண்ணிட்டு தான் வெளியே வரணும். சூப்பர். நான் போறேன். செய்யலாமா? என்ன ஆங்கறீங்க? போக மாட்டேங்கிறீங்க? சாமி. தம்பி பார்த்து. கார்த்திக்கையும் அண்ணாமலையும் நீங்க தானே வெளியில கூட்டிட்டு போனீங்க. இன்னும் ஏன் அவங்கள காணோம்? வருவாங்க. டேய் பூனேந்திரா, என்னடா ஆச்சு எங்களுக்கு? கார்த்திக், ஏன் இப்படி அங்கிள மரியாதை எல்லாம் பேசுற? சும்மா சுதா, உனக்கு எதுவும் தெரியாது. நானே அப்படி சொன்னதில்ல. ஆமா ஜி, அப்பா கேக்குறதுக்கு அங்கிள் பதில் சொல்லுங்க. ஆண்டியா? சாமி. ஐயோ, 2 பேரையும் மாத்தி விட்டாரா? ஆண்டி, என்ன சொல்றீங்க ஆண்டி? பதறாதீங்கப்பா, 2 பேரும் உட்காருங்க, விவரமா சொல்றேன். உங்க 2 பேரையும் சாமியார் மாத்தி விட்டுட்டார். என்னது மாத்தி விட்டாரா? என்னடா மாத்தி விட்டாரு? புரியுற மாதிரி சொல்லு. அப்பா உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை புள்ளக்குள்ளேயும், புள்ள உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை அப்பாக்குள்ளேயும் மாத்தி விட்டுட்டார். என்னடா சட்டையை மாத்துற மாதிரி சொல்ற? சாமியாரை கேட்டீங்கன்னா உடம்பே சட்ட மாதிரி தான் சொல்லுவாரு. இதாவது பரவாயில்ல, நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க. ஒரு தடவை எனக்கும் இவருக்கும் பிரச்சனை வரும்போது எங்க 2 பேரையுமே மாத்தி விட்டாருன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் நினைச்சு பாருங்க. 2 பேரும் ஊருக்கு போக அப்பா வாழ்க்கை புள்ளையும், புள்ள வாழ்க்கை அப்பாவும் வாழ்ந்து பாருங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரா ஒரு நாள் வருவார். அது வரைக்கும் கார்த்திக் அண்ணாமலை கார்த்திக். இது யாருக்கிட்டயாவது சொன்னா யாராவது நம்புவாங்களா? சொன்னீங்கன்னா 2 பேரும் உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்க. ஜாகிரதை, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கோ.